தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அடுத்தது திருவள்ளுவரின் உதாகரணம். தமிழை வளர்த்து கொடுத்தவர்களில் திருவள்ளுவரை மிஞ்சி ஒருத்தர் உண்டா? அவர் முதல் குறளையே எப்படி பாடி கொடுத்திருக்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றுதானே பாடியிருக்கிறார். அதிலேயே ஆதிபகவன், உலகு என்ற 3 சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார். உலகு என்பது லோகம் என்கிற சமஸ்கிருத பதத்தில் இருந்தே வந்தது. லோகம் என்றால் நம்மால் நமக்கு வெளியிலே பார்க்கப்படுவது. இங்கிலீஷ் லுக்கும் அந்த தாதுவிலிருந்து வந்ததுதான். பார்க்கிற இந்திரியமான கண்ணுக்கு லோச்சனம் என்று பெயர் இருப்பதும் இந்த தாதுவின் அடிப்படையாகத்தான். லோபாக், பார்க்கப்படுவது என்கிற அதே அடிப்படையில் தமிழ் பேராகவே உலகுக்கு உள்ள வார்த்தையை பார், வையம், வையகம் என்பதும், லோகத்துக்கு ஒரிஜினலான தமிழ் பெயர் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதற்கு பதில் பழங்கடவுள் முதற்றே வையம் என்று திருவள்ளுவர் தாராளமாக பாடியிருக்கலாம். மீட்டரும் சரியாகவே இருந்திருக்கும். அப்படி இருந்தும் விசால மனஸ் படைத்த அந்த பெரியவர் பாஷா வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்காமல் தம்முடைய நூலை ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்தின் முதல் குறளிலேயே 3 சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அவருடைய பெயரை எப்போதும் முழங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்கள் தங்களுடைய அன்பு தாங்கள் பெரிதாக சொல்லிக் கொள்கிற பகுத்தறிவோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் அவர் காட்டும் வழிப்படித்தான் போக வேண்டும். திருவள்ளுவர் வாழ்த்துகிற அந்த கடவுள் ஆதிபகவன் தான். இந்த மனப்பான்மையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அடுத்தது, சமஸ்கிருதம் தமிழ் வேரோடேயே சேர்ந்தது. ஆதி நூலான தொல்காப்பியத்தில் இருந்தே வட சொல் என்று புலவர்கள் சொல்கிற சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து கொள்வதற்காக தமிழ் பெரியோர்கள் தயங்கவே இல்லை. தொல்காப்பியம் என்பதில் காப்பியம் என்பதே காவியம், காவியம் என்கிற சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து வந்ததுதான். காப்பியம் என்கிற வேத ஒருத்தருக்கும் பேர் இருந்திருக்கிறது. கவி, கவிதை என்கிறதெல்லாமும் சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததுதான். இலக்கணம், இலக்கியம் என்ற இரண்டுமே கூட லட்சம், லட்சணம், லட்சியம் என்கிற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தவைதான். சிலப்பதிகாரத்தில் அதிகாரம் என்பது சம்ஸ்கிருதம்தான். படலம், சர்க்கம், சர்க்கம் என்கிற மாதிரி உள்ள செக்ஷன் பெயர்களெல்லாம் சம்ஸ்கிருதம்தான். மூலம், உரை என்பதில் மூலம் என்பது சம்ஸ்கிருதம்தான். இப்படி கணக்கு வழக்கில்லாமல் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆத்ம சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம். யோகம், ஜபம், தபஸ், தவம் என்கிறது தபஸிலிருந்து வந்ததுதான். மந்திரம், தந்திரம், யந்திரம், ஆகமம், புராணம் போன்ற எத்தனையோ சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழில் வார்த்தையே இல்லை. ஏன் இல்லை என்றால், நம்முடைய ஆதிகால தமிழ் பெரியோர்களில் இருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதுதான் தமிழோடு வேரிலேயே வேரோடு வேறாக சேருவதாக உள்ள சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றனவே, அவை நமக்கும் சொந்தம்தானே, அவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் போயிற்று என்று கொஞ்சம் கூட கல்மஷம் இல்லாமல் நினைத்து அப்படியே பண்ணியதால்தான் புதிதாக தமிழ் வார்த்தைகள் உற்பத்தி பண்ணவில்லை. சமஸ்கிருத வார்த்தைகளையே ஜீனியஸ் ஆஃப் த லாங்குவேஜ், ஒரு மொழியின் தனிப்பண்பு என்கிறதுக்கு ஏற்ப தமிழிலே கொஞ்சம் மாற்றி ரூபம் பண்ணி லட்சியம் என்பதை இலக்கியம் என்று ஆக்கின மாதிரி பண்ணி தமிழிலே சேர்த்து கொண்டார்கள். வேடிக்கையிலேயே வருத்தமும் தருவதாக ஒன்று கேள்விப்பட்டேன். அரசியலில் முக்கியமாயிருக்கிற ஒருத்தருக்கு தங்கள் கட்சியில் எவரோ விஞ்ஞாபனம் என்று எழுதிவிட்டதை பார்த்து ஒரே கோபம் வந்துவிட்டதாம். விண்ணப்பம் என்று மாற்றி போடச் சொன்னாராம். ஆனால் இதுவும் முன்னே ஸ்நேகம், நேயம் சொன்னேனே, அந்த மாதிரி ஒன்றுதான். சம்ஸ்கிருத விஞ்ஞாபனமே பிராகிருதத்தில் விண்ணாபனம் என்று வரும். அதுதான் தமிழ் விண்ணப்பம். விஞ்ஞானத்தை தமிழில் விண்ணானம் என்பதும் பிராகிருதத்தை தழுவிதான். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தமிழ் பாஷைக்கே ஆன தனி ஜீனியஸே சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதத்தின் ஜீனியஸ் ஓடு நகமும் சதை மாதிரி சேர்ந்துதான் இருக்கின்றது என்று காட்டுவதற்குத்தான். எத்தனைதான் எத்தனம் பண்ணினாலும்
அந்த சமஸ்கிருத வேரை பிடுங்க முடியாது. முன்னேயே சொன்னார் போல, நாம் தமிழ் என்றே நினைத்து கொண்டிருக்கிற பல வார்த்தைகளே சமஸ்கிருதம்தான். ஒரு பெரிய அறிவாளி பேசியிருந்தார். வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் என்று ஒரு தனி தமிழ் அன்பர் சொல்லியிருந்தார். அதை குறிப்பிட்டுத்தான் அந்த அறிவாளி பேசியது. அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த சம்ஸ்கிருத துவேஷக்காரர்கள் சொன்னதிலேயே 3 சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று சவம், இரண்டாவதாக பெட்டி என்பது பேடம், பேடகம் என்பதன் தமிழ்தான். மூன்றாவதாக ஆணி, வேதத்திலேயே உள்ள வார்த்தை. ஆணி, சவத்துக்கும் பெட்டிக்கும் வேறே மூலமான தமிழ் வார்த்தைகளும் உண்டு. ஆனால் ஆணிக்கு தமிழ் வார்த்தையே இல்லை என்றார். ஆணி மாதிரி சகல ஜனங்களும் சொல்வதாக உள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் சம்ஸ்கிருதமாக இருக்கின்றன. தச்சன் கருமான் என்கிறோமே, அவன் தக்ஷன் கர்மாரன் தான். வேதத்திலேயே இருக்கிற ஸ்ரீருத்திரத்தில் ஈஸ்வரனே தட்சர்களாகவும் கர்மாரகர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வருகிறது. இயற்கையாகவே ரொம்பவும் சம்ருத்தியுடன் புஷ்டியாக நிறைந்த வளர்ச்சியுடன் வளத்துடன் தமிழுக்கென்றே லோகம் கொண்டாடுகிற மாதிரி ஏராளமான வார்த்தைகள், வெக்காபுலரி உண்டாகத்தான் செய்தது. அப்படி இருந்தும் செயற்கையாக புது வார்த்தை உற்பத்தி பண்ண வேண்டாம் என்றே அநேக இடங்களில் சமஸ்கிருதமும் நமக்கு இயற்கைதான், செகண்ட் நேச்சர் என்கிறார்களே, அப்படித்தான் நம் வேரிலேயே பிரிக்க முடியாமல் நமதாக ஒன்றி போயிருக்கிற அந்த பாஷையில் இருப்பதையே நாமும் வைத்துக் கொள்வோம் என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டு அப்படியே செய்திருக்கிறார்கள். அப்படி வேறாக இருப்பதைத்தான் இப்போது வேறாக, நமக்கு வேறுபட்டது, வேண்டாதது என்று நினைத்து பிடுங்கி போட பார்க்கிறார்கள். வேரை பிடுங்கினால் என்ன ஆகும்? வேருக்கு மூலம் என்று பேர். மூலத்தை கெடுத்தால் நிர்மூலமாக அல்லவா ஆகிவிடும். அப்படிப்பட்ட உபாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட உட்பாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள். எல்லோரும் நல்லவர்கள்தான், ஏதோ தெரியாத்தனம், யாரோ இரண்டொருத்தர் தப்பாக நினைத்து தங்களுக்கு இருக்கிற வசீகரத்தால் மற்றவர்களையும் தப்பில் இழுத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ் அன்பர்கள், தமிழ் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே அந்த பாஷையின் வேரில் வெட்டு போடுவதும், தமிழ் மரபு என்கிறவர்களே அந்த மரபை உண்டு பண்ணி வளர்த்து கொடுத்தவர்களின் அபிப்பிராயத்திற்கு நேர்மாறாக பண்ணுவதாகவும் நடந்து வருகிறது. நாம் பதிலுக்கு கோபப்பட்டு பிரயோஜனமில்லை. சாந்தமாக எடுத்துக்காட்டி புரிய வைக்க வேண்டும். எல்லோருக்கும் நல்லறிவு உண்டாவதற்கு வாக்தேவியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். வேதவியாசர் என்றே பெயருள்ளவர் பண்ணின மகாபாரதம் நம்முடைய முத்தமிழ் இரண்டையும் ஒரே மாதிரி மலையிலே எழுதி வைத்த விக்னேஸ்வரரிடமும் நமக்கு 2 கண் மாதிரி உள்ள இந்த 2 பாஷைகளை வைத்து சண்டை சாடி உண்டாமல் இருக்க பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இனம் என்றும் பாஷை என்றும் பிரிந்து போகாமல் நாம் அத்தனை பேரும் ஒரே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளாக, பிள்ளையாருக்கு தம்பி தங்கைகளாக ஒன்று சேர வேண்டும். அவரையே பிரார்த்தித்துக் கொள்வோமாக.